ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத யோசிச்சுல நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். இங்க அன்பு தனியா நைட் எல்லாம் பணியில இருந்திருக்கான். அது கூட தெரியாம நீங்களா இருந்திருக்கீங்க. இப்படி இருந்தா அவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு ஒண்ணு சேர்றது? நீங்க என்னைக்கு சந்தோஷமா வாழ்றது? முத்து, ஜெயந்தி அவங்களுக்கு தான் எந்த ஐடியாவும் இல்ல. உங்களுக்குமா இல்ல? நீங்க எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? இல்ல சார், கேர்லெஸ் எல்லாம் விடல சார். நீங்க பேசினதுக்கு அப்புறம் ஆனந்தி எதுவும் பிரச்சனை பண்ணாம ரூமுக்கு போயிட்டா. அதனால எல்லாம் நார்மலா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு சத்தம் எதுவும் கேட்கல சார். அதான் சார். சும்மா காரணம் சொல்லாத முத்து. எல்லா விஷயத்திலயும் நானே தள்ளிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. நீங்களும் கொஞ்சம் செய்யணும். ஆனந்தியோட மைண்ட் செட்டை எப்படியாவது மாத்துவீங்கன்னு பார்த்தா நீங்க எல்லாரும் உங்களை பத்தி தான் கவலைப்படுறீங்க. அவங்கள பத்தி கவலையே இல்ல. இனிமே உங்களெல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே நான் தான் ஏதாச்சும் திங்க் பண்ணி செய்யணும். உங்களை நம்பினது தப்புதான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பிளான் பண்ணிட்டேன். நானே போய் பாத்துக்கிறேன். மகேஷ், கூல் டவுன். டென்ஷன் ஆகாத, நம்ம பாத்துக்கலாம். எனக்கு முன்னாடியே எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களாவா? வாங்கி கட்டிட்டு இருக்கோம். வாங்கி கட்டிட்டு இருக்கீங்களா? என்னன்னே சொல்றீங்க? ஆனந்தி, அவர் அப்படிதான் ஏதாவது உளருவாரு. அவரை விடு. ஆமா, உன் கையில என்ன? அது அவருக்கு கொஞ்சம் இருமலா இருந்துச்சு. ஜலதோஷம் பிடிச்சு ஜன்னி கிண்ணி வந்துடக்கூடாதுன்னு அவர் குடிக்கிறதுக்காக கையில கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓ, இந்த அக்கறலாம் நேத்து ராத்திரி இல்ல. வெளியே அவ்வளோ பனி பெய்யும் போதும் ரூம்குள்ள இருக்க வேண்டாம், வெளியே இருங்கன்னு சொன்னியே. அப்போ அன்புக்கு ஜலதோஷம் பிடிக்கும், ஃபீவர் வரும்னு தோணலையா உனக்கு? இல்ல சார், அது வந்து நீ எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். நீ இப்படி பண்ணதை இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல. நான் என் மூட ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பல. நான் விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு நாம எல்லாரும் ட்ரெக்கிங்க்கு போறோம். பக்கத்துல ஒரு காடு இருக்கு. அதுல நாம நடந்து போறோம். அங்க பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேசஸ்லாம் இருக்குன்னு சிவா சொன்னாரு. முக்கியமான ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்குன்னு அவர் சொன்னாரு. மித்ரா, அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மலை கிராமம். அங்க பழங்குடி மக்கள்லாம் வாழ்ற இடம். அதேதான். அங்கதான் நாம போறோம். அங்க உங்க எல்லாருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், பொதுவா நான் நிறைய டிராவல் பண்ணிருக்கிறதால சொல்றேன். ஒரு ட்ரிப்ன்றது நம்ம பிளான் பண்ணி எல்லாம் சந்தோஷமா மாத்திக்க முடியாது. சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனை, இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்காம கொஞ்சம் கிளியர் பண்ணி இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னு உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இந்த ட்ரிப் முடியற வரைக்கும் உங்க மனக்கசப்பு, சண்டை இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு சந்தோஷமா இருக்க பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இப்படி ஒரு ட்ரிப் உங்க லைஃப்ல அமையும்னு சொல்ல முடியாது. கிடைச்ச சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் நல்லது. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சார், உங்களுக்கு கோவம் இருந்தா 2 வார்த்தை என்னைய திட்டிருங்க சார். எங்களை சந்தோஷமா இருக்க சொல்லி போட்டு நீங்க எப்படி இருந்தா எப்படி சார்? என் சந்தோஷத்தை பத்தி நீ கவலைப்படுறதா இருந்தா நைட் நீ அப்படி பண்ணிருக்க மாட்ட. வேண்டாம், மறுபடியும் இந்த டாபிக் வேண்டாம். நான் தான் என் மூட ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பலன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டேன்? அப்புறம் போற இடத்துல சாப்பாடுலாம் இருக்காது. நாம தான் அங்க போய் எல்லாத்தையும் பண்ணிக்க வேண்டியிருக்கும். டைம் ஆச்சு. சீக்கிரம் போனாதான் சீக்கிரம் வர முடியும். வாங்க போலாம். அக்கா, சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கோவப்படுவார்னு உங்களுக்கு தெரியாதா? யார் போய் நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல சொன்னது? ஏண்டி, உங்களை தனியா விட்டது யாருன்னு எங்களை திட்டிட்டு போறாரு. நீ வந்து யார் அவர்கிட்ட சொன்னதுன்னு திட்டுறியா?
ரெண்டு பக்கமும் அடி வாங்குற மத்தள மாதிரி ஆகி போச்சு எங்க பொழப்பு. நீ பண்ண காரியம் நாங்க சொல்லிதான் அவருக்கு தெரியணுமாக்கும். அவரே நேத்து ராத்திரி சகல தனியா பணியில இருந்ததை பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்க 4 பேரையும் திட்டி தீத்துட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் தெரியும். அதனால்தான் நான் ஏற்காட்டுக்கு வரலன்னு சொன்னேன். பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நடக்கும்னு தெரியும்னா என்ன அர்த்தம்? அன்புவை இப்படிதான் பணியில ராவெல்லாம் உட்கார வைக்க போறோங்கிற முடிவுல தான் வந்தியாக்கும். இந்தார் ஆனந்தி, அன்பு மேல உனக்கு பாசமே இல்லைங்கிற கதையெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது சொல்லு. எங்க கிட்ட சொல்லி நம்ப வைக்கலாம்னு நினைக்காத. அவர் மேல எந்த பிரியமும் இல்லாம தான் பிளாஸ்க்ல இப்படி சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வந்தியாக்கும். இந்த பாசத்தை அவர்கிட்ட நேரா காட்டினா சந்தோஷப்படுவாருல்ல. நடந்து முடிஞ்ச கசப்பான விஷயத்தையே யோசிச்சு இருக்க சந்தோஷமான நிமிஷத்தையும் ஏன் இப்படி கசப்பா ஆக்கிக்கிற? என் சந்தோஷத்துக்காக நான் இங்க வரலக்கா. உங்களோட சந்தோஷத்துக்காகவே நானும் உங்க கூட வந்திருக்கேன். எங்க சந்தோஷத்துக்காக நீ வந்ததாவே இருக்கட்டும் ஆனந்தி. ஆனா வந்த இடத்துல நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போம்? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம், எங்களுக்காகவாவது இந்த ட்ரிப் முடிஞ்சு ஊருக்கு போற வரைக்கும் அன்பு கூட பேசி சிரிச்சு சந்தோஷமா இரு. அத பார்த்தாவது நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்துக்கிறோம். சுடு தண்ணி தரட்டுமா, குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மகேஷ் சார் எங்க? அவரு வாசல்ல இருக்கிறாரு. சரி, ஓகே, போலாம் வாங்க. சார் எல்லாரும் ரெடி தானே? டிரைவர் கிட்ட ஸ்பாட் சொல்லிட்டேன். அவர் உங்களை அங்க வந்து டிராப் பண்ணிடுவாரு. இங்க காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. நீங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு வாங்க. எனக்கு வேற ஒரு கிளைண்ட் புக்கிங் இருக்கு, நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல சிவா, நாங்க போற வழியில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிறோம். ஓகே? அப்போ ஓகே சார். நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரதுக்குள்ள நான் வந்துருவேன் சார். ஓகே சிவா. ஓகே சார், போயிட்டு வரேன். அன்பு சார், இப்ப எப்படி இருக்கு உடம்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சின்னதா இருமல், வேற ஒண்ணும் இல்ல. சரி, வாங்க போலாம். சரி, வா.